Hi all, welcome to my channel Business School. இன்னைக்கு செஷனில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் வித் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட் வித் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். We want to write the heading first. ஹெட்டிங் எப்படி எழுதணும்னு பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இயர் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த இயரோட லாஸ்ட் டேட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் 31st March, we want to write 31st March and that concern year. 2021 31st March 2021 அப்படின்னு எழுதணும். Next, we are going to draw the line. So trading account வந்து ஒரு ledger account. So அதுக்கு ரெண்டு சைடு இருக்குது, debit side and credit side இருக்குது. Let us write the heading. Debit side particulars rupees, credit side particulars rupees. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டில் லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. we want to write the contents now. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ டெபிட் சைடு நம்ம அதை என்ட்ரி கொடுக்கறனால நம்ம 2 ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக்னால் என்ன? The stock of goods remaining unsold at the end of the previous year is the opening stock of the current year. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இயர் வந்து நம்ம 2021 இருக்கோம். லாஸ்ட் இயர் அதாவது 2020 அட் த லாஸ்ட் டேட்டில் 31st March விற்காமல் நம்ம கையில் இருக்க பொருளை தான் நம்ம நெக்ஸ்ட் டே அதாவது 1st April கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி விற்காத பொருளை நம்ம கரண்ட் இயர் ஓப்பனிங் ஸ்டாக்காக கொண்டு வருவோம். As opening stock would have been sold during the year, the cost of opening stock is included in the trading account. இப்போ நம்ம கையில் இருக்க ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம் கரண்ட் இயரில் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாக் நம்ம கையில் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் ஸ்டாக்கை வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் ஐட்டமாக காட்டணும் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஐட்டம் purchase and purchase returns. So what is purchase and what is purchase return? Goods brought for resale are termed as purchase. Goods which are returned to suppliers are termed as purchase return or return outwards. So இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ கரண்ட் இயரில் வந்து அடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் நிறையா. ஏன்னா அந்த கரண்ட் இயர் பிஸ்னஸ்க்கு நிறையா பொருள் தேவைப்படும். அதனால் கரண்ட் இயர் நம்ம நிறைய பர்ச்சேசஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? விற்கிறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ குட்ஸு நம்ம விற்கிறதுக்காக வாங்கின குட்ஸை நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பர்ச்சேஸ் ப்ராடக்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 பர்ச்சேஸை வந்து எங்கே என்ட்ரி பண்ணுவோன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் 2 purchase we have to write. And then we have to reduce the purchase return and write the amount in the outer column. So இப்போ இந்த purchase அப்படின் போது it includes both cash purchase and credit purchase. Okay, ஆனால் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸில் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. கிரெடிட் பர்ச்சேஸ்லேருந்து தான் நம்ம ரிட்டர்ன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். The next item is direct expenses. So direct expenses எங்கே என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் we will enter 2 direct expenses. So what is this direct expenses? All the expenses incurred on the purchase of goods and for bringing the goods to the godown or place of business and to make them to saleable condition are known as direct expenses. அப்படின்னா நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை நம்மளோட கோடவுனுக்கோ இல்லை நம்ம பிஸ்னஸ் யூனிட்ஸுக்கோ கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன செலவு செய்வோமோ
அது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறோம்? டு செல் த ப்ராடக்ட். Okay, so now we are going to see what are all the direct expenses one by one. So direct expense 1, carriage or freight inward. What is this carriage or freight inward? Amount paid for transporting the goods purchased to the godown or business premises. இப்போ நம்ம goods-ஐ purchase யூனிட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் டு godown or business premises. ஸோ நம்ம அந்த பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்க்கு நம்ம குட்ஸை கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வர முடியாது. ஏதாவது 2 வீலரோ 4 வீலரோ இல்லை ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம டேக் ஓவர் பண்ணியிருப்போம் குட்ஸை கொண்டு வரதுக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது சார்ஜ் பே பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்றோம். இப்போ அதே டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம ட்ரெயின் இன்னொரு இடத்துலேருந்து இல்லை ட்ரக்கு லாரி அந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இல்லை ஏரியா விட்டு ஏரியா கொண்டு வரதுக்கு நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். சப்போஸ் குட்ஸை நம்ம ட்ரெயினில் கூட கொண்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சார்ஜஸ் பே பண்ணியிருப்போம் ரயில்வேக்கு, அது வந்து நம்ம ஃப்ரைட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்சோ கால்ட் அஸ் கேரேஜ் இன்வர்ட் ஆர் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் ஆர் freight inwards. You got me? Okay, so where we will write it? Under direct expenses we will write carriage or freight inward and write the amount in the outer column. Okay, the next expenses is wages. What is this wages? Amount paid to workers who are directly engaged in loading, unloading and handling of goods purchased is known as wages. Okay, இப்போ குட்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ் யூனிட் கொண்டு வரதுக்கு ஆளுங்களை வந்து வேலைக்கு வச்சுருப்போம். இல்லை ஃபேக்ட்ரியிலேயே வேலை பார்க்குற ஆளுகளாக இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம். இவங்களுக்கு நம்ம டெய்லி கூலி கொடுப்போம், இல்லை வீக்கெண்டில் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறத தான் நம்ம வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கர்ஸ் யூஸ்வலாக எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு நம்ம பே பண்ணுறத வேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். Okay, so that can be written in the debit side of trading account. Next item is dock charges. So what is this dock charges? Dock charges are paid by shipping company to the port that uses to load or unload goods. இப்போ பாருங்கள், ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பரில் ஒரு ஷிப்பு வந்து இட் இஸ் ஸ்டாண்டிங் ஓவர் தேர். இங்கே வந்து ஒரு லேண்ட் ஏரியா இருக்குது இல்லையா? அந்த லேண்ட் ஏரியா தான் வந்து டாக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து தான் குட்ஸ் வந்து ஷிப்புக்குள்ளே லோடும் ஆகும், இல்லை ஷிப்பில் இருந்து இந்த இடத்துக்கு தான் அன்லோடும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம டாக் சார்ஜஸ்னு ஒரு பேமெண்ட் பே பண்ணணும். ஸோ இது ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அதை நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுக்குறோம். Since dock charges occurred due to loading and unloading of goods, they are called as direct expense. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே டாக் சார்ஜஸ்ன்னு போட்டு அவுட்டர் காலமில் என்ட்ரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம் octroi. This is a tax levied by the local authority when the purchased goods enter the municipal limit. இப்போ முனிசிபல் லிமிட்ஸ்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தாம்பரம் நம்மளோட சென்னையில் இருக்கோன்றதுனால தாம்பரம் வந்து ஒரு முனிசிபல் யூனிட், பல்லாமரம் வந்து இன்னொரு முனிசிபல் யூனிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா ஒரு முனிசிபல் லிமிட்லேருந்து குட்ஸை க்ராஸ் பண்ணும்போது டேக்ஸ் பே பண்ணணும். So that is called as octroi. Okay, the tax levied by local authority when the purchased goods enter the municipal limits. நம்மளோட municipal limitsக்கு goods வெளியிலேருந்து நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது அந்த பிக்சர். ஸோ தட் இஸ் அந்த முனிசிபல் லிமிட்ஸில் நமக்கு வந்து டோல் சார்ஜஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த தான் முனிசிபல் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த முனிசிபல் லிமிட்டில் நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ octroi டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே எழுதிக்கோங்க, அவுட்டர் காலமில் அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் royalty. A royalty is a legally binding payment made to an individual or company for the ongoing use of their assets including copyright works etc. ஸோ இப்போ ராயல்ட்டி வந்து எதுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு நம்ம பே பண்ணுவோம். எதுக்கு? அந்த கம்பெனியோட அசட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம், இல்லை அவங்களோட பேட்டன்ட், அவங்களோட காப்பிரைட்ஸ் எதையாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் ராயல்ட்டி. ஸோ அதுவும் வந்து
when it is related with production, we enter it in the trading account debit side under the head direct expenses. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு வந்து ஒரு புக்கு வந்து எழுதுகிறோம். இப்போ அந்த ஆத்தர், அந்த ஒரு பர்டிகுலர் ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த ஆத்தரோட புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா த பப்ளிஷர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த ஆத்தர்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் ராயல்ட்டி அமௌண்ட். ஓகே, ஃபார் பப்ளிஷிங் ஹிஸ் புக். இதுவும் வந்து ஒரு ராயல்ட்டி எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். யூ காட் மீ? ஓகே, ஃபைன். ஸோ இட் வில் பி ரிட்டன் அண்டர் direct expenses and you have to write the amount in the outer column. The next one is that import duty. Taxes paid on import of goods are known as import duty. So very simple, when you import good from other countries, you have to pay duty. That is called as import duty. So that also will be entered under direct expenses. Next direct expense, coal, gas, power, fuel. Cost incurred towards coal, gas and fuel to make the goods saleable is also considered as direct expenses. அப்போ நீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நமக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோல், கேஸ், ஃபியூவல், பவர் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ப்ராடக்டாக நம்ம செய்ய முடியும். ஸோ ஆல் தீஸ் ஒர்க் இஸ் இன்கர்ட் இன் த ஃபேக்ட்ரி. ஸோ இட் இஸ் கனெக்டட் வித் direct expenses because we do it for production purpose. So coal, gas, power, fuel, you have to write it under direct expenses. Next item is cost of goods manufactured. So here you see, if the sole proprietor is engaged in manufacture of goods, a separate account known as manufacturing account is prepared, in which all the expenses related to manufacture or production of goods are entered. So what are the examples அப்படின்னு பார்த்தோம்னா, raw materials, expenses paid for the raw material, coal, gas, power, fuel, factory rent, packaging, factory lighting, royalty on manufactured goods, etc. So all these goods are entered in an account called manufactured goods. ஸோ ஒரு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டும் இன்கர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் அக்கௌண்ட்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் and it will be entered in the debit side of the trading account. Next, sales and sales return. Both cash and credit sales of goods will be included in sales. அப்போ சேல்ஸ் அப்படின்னும் போது என்ன, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், அடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ சேல்ஸ் இஸ் அ ரெவென்யூ ஃபார் அஸ், இட் இஸ் அ இன்கம் ஃபார் அஸ். ஸோ இட் வில் பி ரிட்டர்ன் இன் த கிரெடிட் சைட் ஆஃப் த trading account, and returns, if any, it will be reduced from the sales and the amount will be written in the outer column. Okay, so sales and sales return இப்படி தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். ஸோ நெட் சேல்ஸ் வந்து நம்ம எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரிட்டர்ன்ஸை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு நெட் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ராப்பராக இருக்குது. சர்டன் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை நம்ம பையரோட கண்டிஷன்ஸுக்கு ஏற்காமல் நம்ம ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ரிட்டர்ன் வர்றது, நம்ம சேல்ஸ் பண்ணி வர பொருளை நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம சொல்லுவோம், ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ்லேருந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸ் இன்க்ளூட்ஸ் போத் கேஷ் சேல்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் closing stock. The second item what we have to write here is that closing stock in the credit side of the trading account. The goods remaining unsold at the end of the accounting period are known as closing stock. இப்போ நம்ம கையில் ஓப்பனிங் ஸ்டாக் இருந்திருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம விற்காத பொருள் அட் த எண்ட் ஆஃப் த க்ளோசிங் இயர், அதாவது 31st March அப்போ நம்ம கையில் விற்காத பொருள் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஸ்டாக் வந்து நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட், இட் இஸ் அன் அசெட் ஃபார் அஸ். ஸோ அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் ஸ்டாக்குன்னு என்ட்ரி பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். Okay, now let us see how to close the accounts. So these are the important item that is entered in the trading account. இப்போ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் 2 sides லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு வந்து இன்கம் சைடு, அது மேக்ஸிமம் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ கிரெடிட் சைடை ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணுறோம், டோட்டல் பண்ணி அமௌண்ட்டை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த டெபிட் சைடு வந்து டோட்டல் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் த அமௌண்ட் that is related here. Okay, so all these amounts have to be totaled. Okay, after that we want to deduct from the credit side. இந்த credit side ல இருக்கிற அமௌண்ட்டோட இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து gross profit. Okay, so what is the amount that we get? That is gross profit. So gross profit போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடும் highest total எழுதிட்டு line draw பண்ணி close பண்ணிடுறோம். So this is how you want to calculate the gross profit. You got me? If the total of the credit sales is more, the difference represents a gross side. அப்போ credit side more ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து gross profit. If the total of debit side is higher, இப்போ debit side வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா the difference represents gross loss. ஸோ அப்போ gross loss வந்து நம்ம credit சைடில் போடணும். You got me? So hope you understood this trading account format and the content in it. See you in the next session. Thank you.